முருகன் காப்பாற்றிய மகன். திருச்செந்தூர் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் வீரமணி என்ற ஒருவர் தனது மனைவி மீனாட்சி, மகன் சந்திரன் ஆகியோருடன் வாழ்ந்தார். அவர்கள் வறுமையிலும் மகிழ்ச்சியிலும் முருகன் பெயரை நினைத்து வாழ்ந்த பக்தர்கள். ஒவ்வொரு வருடமும் கந்த சஷ்டி விரதம் தவறாமல் நோற்பார்கள். ஆனால் ஒரு வருடம் சந்திரன் வயது 10. திடீரென கடுமையான ஜுரம் பிடித்தது. மருத்துவமனையில் எடுத்துச் சென்றும் பயனில்லை. மருத்துவர் மெதுவாக சொன்னார், இன்னும் சில மணி நேரம்தான், தயாராகுங்கள். மீனாட்சி தாயின் இதயம் உடைந்தது. கணவன் வீரம் கண்ணீரை அடக்கி, முருகனே, எங்கள் உயிரை கூட நீ எடுத்துக்கொள், ஆனா என் பையனை காப்பாற்று என்று கண்ணீருடன் கத்தினார். அந்த இரவு அவர்கள் அனைவரும் முருகன் அருளை பிரார்த்தித்து தூங்கினார்கள். அப்போது ஒரு அதிசயம். வீட்டில் மயிலின் இறகுகள் போல ஒளி தெரிந்தது. சிறுவன் சந்திரன் மெல்ல விழித்து, அம்மா, எனக்கு எதுவும் வலி இல்லை. ஒரு அழகான அண்ணன் வந்தார். அவர் தங்கவேலுடன் எனக்கு தண்ணீர் கொடுத்தார் என்றான். அடுத்த நாள் மருத்துவர் அதிர்ச்சியடைந்தார். இது மருத்துவ ரீதியில் முடியாதது. அவன் முழுமையாக குணமடைந்திருக்கிறான். அவர்களின் வீடு முழுவதும் முருகன் புகழ் பாடல்களால் நிறைந்தது. அந்த நாள் முதல் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை என்று சுற்றி அருந்தல யாத்திரை மேற்கொண்டு வாழ்ந்தனர். சந்திரன் பெரியவனான போது சொன்னார், அப்பா, அந்த இரவில் வந்தவர் யாரென தெரியுமா? நம் முருகன்தான். அவர்தான் எனக்கு உயிர் கொடுத்தார். வீரமணியும் மீனாட்சியும் கண்ணீர் மல்க, முருகனே, நாங்கள் உன்னை பார்த்தோம், உன் கருணையால் வாழ்கிறோம் என்று கூறினர். அந்த குடும்பம் இன்று வரை தங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்னம் வைத்துள்ளனர். வேலாயுதா முருகா, உன் கருணை எங்களோடு நிலைத்திருக்கட்டும்.